எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகின்ற 4வது ஞாயிறு. இந்த நாள் வழிபாட்டிற்கு நமக்கு உதவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த திருமறை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25 துவங்கி 34 வரை உள்ள திருமறை மொழிகளை வாசிக்க கவனமாக கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலும் சீலாவும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவர் அவர்களை தன் வீட்டிற்கு கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள் என்பதுவே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் தாமே நம் அனைவரையும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். இன்றைய நாளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அருளுரை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்டீங்கள். அது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 25 துவங்கி 34 வரை உள்ள திருமறை மொழிகளை வாசிக்க கவனமாக கேட்டீர்கள். ஒரு பாட்டி தன்னுடைய பேரனிடம் ஒரு அருமையான பரிசு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து ஒரு பென்சில் ஒன்றை பரிசாக கொடுத்தார்களாம். கொடுத்துவிட்டு அந்த பாட்டி தன்னுடைய பேரனிடத்தில் ஒரு காரியத்தை தெரிவிக்கிறார்கள். என்னவென்றால், பேரா, இந்த பென்சிலை கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கை பாடத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ளுவாய். இதனை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள உன்னுடைய மனதை திறந்து கொடு என்று சொன்னார்களாம். உடனே பாட்டியிடம் அந்த பேரன் கேட்டானாம், பாட்டி, எப்படி நான் இந்த பென்சிலிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்? அதாவது என்னுடைய வாழ்வியல் பாடத்தை, என்னுடைய வாழ்க்கை பாடத்தை நான் இந்த பென்சிலின் வழியாக எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு சாதாரண ஒரு பென்சில் அல்லவா? இதிலிருந்து நான் எப்படி பென்சிலிருந்து வாழ்க்கை பாடத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும் என்று அவன் கேள்வி எழுப்ப துவங்கினானாம். உடனடியாக பாட்டி சொன்னார்களாம், பேரா, இந்த பென்சிலிலிருந்து நீ எப்படி பாடங்களை கற்றுக்கொள்வாய் என்றால், பார்ப்பது, கேட்பது, கவனிப்பது, புரிந்து கொள்ளுவது, கற்றுக்கொள்ளுவது, கற்றுக்கொண்டதை பின்பற்றுவது என்ற வாழ்வியல் பாடங்களை இந்த பென்சிலின் வழியாக நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார்களாம். உடனடியாக அடுத்தபடியாக பேரன் கேட்கிறார், எப்படி பாட்டி, எப்படி இதிலிருந்து நான் இப்படிப்பட்ட பாடங்களை நான் கற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு தெளிவாக கொஞ்சம் கூறுங்களேன் என்று சொன்ன பொழுது பாட்டி உடனடியாக மறுமொழியாக அதற்கான விளக்கங்களை தன்னுடைய பேரனிடத்தில் தெரிவிக்க ஆரம்பித்தாராம். பேரா,
இந்த பென்சிலின் மூலயமாக நீ எழுத்துப்பூர்வமாக எதனையும் நீ சாதிக்க முடியும், அதனை செயல்படுத்த முடியும். ஆனால் அந்த பென்சில் தான் தனியாக இயங்கும் பொழுது எதையும் சாதிக்க முடியாது, எதனையும் செயல்படுத்த முடியாது. அந்த பென்சிலை ஒரு கரம் கொண்டு எழுதப்படும் பொழுதுதான் அந்த பென்சிலானது தன்னுடைய வாழ்வியல் சிந்தனையை, பிறருடைய வாழ்க்கைக்காக அது பயன்படும் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அது பயனுள்ளதாகவும் பொருள் நிறைந்ததாகவும் அப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையில் பயன்பட முடியும் என்று அந்த பாட்டி பேரனிடம் சொன்னார்களாம். தொடர்ந்து அவர்கள் கூறிய காரியங்களை பாருங்கள். அந்த கரம் என்பது ஒரு கடவுளுடைய கரமாக இருக்க வேண்டும் பேரா. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நீ எதை செய்ய விரும்புகிறாயோ உன்னுடைய சித்தத்தின்படி நீ செய்யாதபடி அதை கடவுளுடைய சித்தத்தின்படி கடவுளுடைய கரத்தின் வழிநடத்துதலால் நீ செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக நீ ஆசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த பென்சில் உனக்கு முதல் பாடமாக கற்றுத்தருகிறது என்று சொன்னார்களாம். மேலும் அந்த பென்சிலானது தன்னுடைய வாழ்க்கையில் ஷார்ப்பனர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருளை எப்பொழுதும் அது சந்திக்கப்பட்டால் மட்டுமே அது பயன்பாட்டிற்கு உகந்ததாக இருக்க முடியும். மாறாக அது ஷார்ப்பனரை அது சந்திக்கப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது பயனற்ற ஒன்றாகத்தான் வீதியிலே கிடக்கப்படுமே தவிர அது பயனுள்ளதாக காணப்படாது பேரா. அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நற்காரியங்களையும் நல்வாழ்க்கைகளையும் கடவுளுடைய காரியங்களையும் கடவுளுடைய சித்தத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்த துவங்கும் பொழுது நிச்சயமாக பாடுகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் நீ அனுமதித்து நீ சுதந்திரித்து அதன் உள்ளாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்த முடியும். எப்படி பென்சிலை அந்த ஷார்ப்னரை கொண்டு சீவப்படும் பொழுது அந்த பென்சிலுடைய எல்லா விதமான அழகு காரியங்களும் செதுக்கப்பட்டு வலியோடு கூடிய ஒரு காரியத்தை அது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது நீ பாடுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தே ஆக வேண்டும். ஏனெனில் உன்னுடைய சிந்தனையின்படி வாழும் பொழுது அது நிரந்தரமான இன்பத்தை தராது, தற்காலிக இன்பத்தை தருவதைப் போல ஒரு மாய்மான தோற்றத்தை தருமே தவிர அது நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பரம வாழ்க்கைக்கு உன்னுடைய மகிழ்ச்சியான அந்த பேரின்ப வாழ்க்கைக்கு உன்னை நகர்த்தி செல்லாது. எனவே உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் நீ அனுபவித்துக் கொண்டு அதற்காக கடவுளிடத்தில் மன்றாடி அவைகளிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி கடவுளுடைய கரங்களின் துணையோடு நீ நடக்க வேண்டும் என்பதை இந்த பென்சில் வழியாக நீ கற்றுக்கொள்ளுகிறாய் என்று சொல்லி இரண்டாவது பாடத்தை கற்றுக் கொடுத்தார்களாம். மேலும் இந்த பென்சிலானது தவறாக எழுதப்படும் பொழுது, தவறாக தன்னுடைய சிந்தனையின் ஓட்டங்களை செலுத்தப்படும் பொழுது அதனை மாறுதரமாக அதனை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ரப்பர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அழிப்பானை அது அனுமதித்தே ஆக வேண்டும். அப்படி அனுமதிக்கும் பொழுதுதான் அது பிரகாசிக்கத்தக்கதான ஒரு முழுமை பெற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு முழுமை பெற்ற ஒரு அனுபவத்தை, முழுமை பெற்ற ஒரு செயலாக்கத்தை அது பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர மாறாக அது செயல்படும் பொழுது அது வீணாக வீதியில் கிடத்தப்படுமே தவிர அது பயன்பாட்டிற்கு உட்பட்டதாக அது பயன்படுத்த முடியாது பேரா. இதன் வழியாக நீ கற்றுக்கொள்வது என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களாகிய தவறுகளையும் பிழைகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வழிகாட்டுதலின் பிரகாரமாக உள்ள தூய்மையான கடவுளுடைய பரிசுத்த இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு உன்னை நீ திருத்திக் கொண்டு பாவ மன்னிப்பாகிய அந்த மனமாற்றத்தின் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதை இந்த பென்சில் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற மூன்றாவது பாடமாக இருக்கிறது என்று சொல்லி மூன்றாவது பாடத்தை எடுத்து கூறினார்களாம். மேலும் அந்த பென்சிலானது தன்னுடைய வெளிப்புற தோற்றத்தில் மிகவும் அழகானதாக அந்த மரம் வெளிப்புற தோற்றத்தில் காணப்பட்ட பொழுதிலும் அந்த வெளிப்புற தோற்றமானது பிறருக்கு பயன்படக்கூடிய வாழ்வியல் காரணங்களை செய்ய முடியுமா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கும் பேரா. எனவே அந்த பென்சிலை அந்த ஷார்ப்னரை கொண்டு அது பட்டத்தீட்டி பிறகு அதனுடைய நடுமையத்தில் காணப்படுகின்ற அந்த கிராஃபைட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருளின் வழியாகத்தான் அது பயன்பாட்டிற்கு உட்பட முடியும். எனவே நீ உன்னுடைய வெளிப்புற தோற்றத்தில் நீ நல்லவனாகவும் பரிசுத்தவானாகவும் நீதிமானாகவும் பிறருடைய பார்வையில் நீ உன்னை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ வாழாதே, மாறாக உள் இருதயமாகிய உன்னுடைய இருதயத்தில் கரைப்பட்ட ஒரு காரியங்களோ கரைப்பட்ட ஒரு செயல்பாடுகளோ கரைப்பட்ட ஒரு வாழ்வியல் சிந்தனைகளோ இல்லாதபடி அது தூய்மையானதாக இருக்கும் பொழுது எப்படி அந்த கிராஃபைட்டினுடைய பருமனும்
அந்த கிராஃபைட்டினுடைய தன்மைகள் எப்படி நல்ல ஒரு முதிர்ச்சி நிலையில் இருக்கும் பொழுது அது மிகவும் அருமையாக பட்டை தீட்டக்கூடிய ஒரு வாழ்வியல் காரணங்களை எழுத்துக்களின் வடிவங்களை கொடுக்க முடியுமோ அப்படித்தான் நீ உன்னுடைய உள்ளார்ந்த சிந்தனைகள், உள்ளார்ந்த எண்ணங்கள், உள்ளார்ந்த செயல்பாடுகள் அது தூய்மையானதாக இருக்கும் பொழுது நீ கடவுளுக்கு மட்டுமல்ல பிறருக்கு பயன்படக்கூடிய வாழ்வியல் காரணங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். அது கடவுளுடைய பார்வையில் பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதையும் தன்னுடைய பேரனிடத்தில் 4வது வாழ்வியல் பாடமாக இந்த பென்சிலினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுக்கின்ற செயல்பாடுகளை அந்த பாட்டி கூறினாராம். கடவுள் எல்லா இடங்களிலும் எங்கேயும் நிறைந்திருக்கின்றார், கடவுள் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற இறையச்சமும் இறை பயமும் இறை சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்வியல் காரணங்களில் காணப்படுமே என்று சொன்னால் நிச்சயமாக நீ அந்த கிராஃபைட்டினுடைய பரிசுத்த தன்மையைப் போல உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கத்தக்கதான வாழ்க்கையை நீ வாழ முடியும் என்று கூறிய பாட்டி தொடர்ந்து அடுத்ததாக 5வது வாழ்வியல் தத்துவங்களையும் தன்னுடைய பேரனிடத்தில் தெரிவிப்பது பென்சிலானது தன்னுடைய வாழ்க்கையில் தடத்தை பதித்த ஒன்றாகத்தான் கடந்து செல்லுமே தவிர தடம் பதிக்காத ஒன்றாக என்றைக்கும் கடந்து செல்லாது. வீழ்ந்தாலும் எழுந்தாலும் அதனுடைய தடத்தை பதித்த ஒன்றாக செயல்படுகிறது. அதே போல பிறருடைய வாழ்க்கையில் நீ நற்காரியங்களை தடங்களாக பதித்து செல்ல வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் முடியாத நிலைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி தருவாய்களிலும் பிறர் வாழ்த்தும்படியாக உன்னுடைய வாழ்க்கையின் தடத்தை நீ பதித்து கடவுளுடைய திருவுள சித்தத்திற்கு இணங்கினவனாக கடவுளுடைய சட்டத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கின்ற இறை சித்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு உண்மை சீடனாக நீ வாழ வேண்டும் என்பதை இந்த பென்சிலின் வழியாக கற்றுக்கொள்ளுகின்ற 5வது பாடம் என்று சொல்லி தன்னுடைய பாட்டி தன்னுடைய பேரனிடத்தில் கூறிய செயல்பாடுகளாக இந்த கதைப்பகுதியை நாம் பார்க்க முடிகின்றது. அன்புமிக்க சகோதரர்களே, வாசிக்கப்பட்ட இந்த இறை திருமறை பகுதிகளில் பாட்டி பென்சிலுக்கு கூறிய அந்த நற்செயல்பாடுகளை கொண்ட நற்சிந்தனைகளை கொண்ட நல் ஒப்படைப்புகளை கொண்ட கிறிஸ்துவின் உண்மை சீடனாக காணப்பட்ட 2 நபர்களை குறித்த செயல்பாடுகளைத்தான் நாம் இந்த பகுதியிலே ஆழ்ந்து தியானிக்க இன்றைக்கு கடந்து வந்திருக்கின்றோம். இப்பகுதி தூய பவுலடிகளாருடைய 2வது திருத்தூதரை பயணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்திகளை நாம் காண முடிகின்றது. இந்த 2வது பயணத்தை பவுலும் சீலாவும் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கின்ற மக்கதோனியா பகுதிக்கு கடந்து செல்லுகிறார்கள். கடவுளுடைய இறை சித்தத்தின் வழிநடத்துதல் தான், கடவுளுடைய இறை அழைப்பின் வழிநடத்துதல் தான், கடவுள் குறித்து சொல்லப்பட்ட இடங்களுக்கு செவிசாய்த்து அவர்கள் செல்லுகின்ற பயணம்தான் இந்த 2வது திருத்தூதரை பயணமும். ஆக பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது மனமாற்றம் அடைந்தாரோ அதிலிருந்து தன்னுடைய சித்தங்களை, தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய செயல்பாடுகளை முழுவதுமாக கடவுளுடைய சித்தத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று வழிநடத்தலின் பிரகாரமாக வாழ்ந்ததோடு மட்டுமல்லாது இங்கே சீலாவும் கடவுளுடைய இறை சித்தத்திற்கு உகந்தவராக வாழுகின்ற பகுதியை தான் நாம் இந்த பகுதியின் ஆழங்களின் வழியாக அறிய முடிகின்ற மிகச் சிறப்பான காரியங்களாக இருக்கின்றது. ஆக ஐரோப்பா பகுதியில் உள்ள மக்கதோனியா பகுதிக்கு இவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். அங்கே இறை சொற்பொழிவை தூய பவுலடிகளார் ஆற்றுகின்ற பொழுது முதலாவதாக ஒரு பெண்மணி மனமாற்றம் அடைகின்றார். அவர் பெயர் லீதியாள் என்று சொல்லி திருமறையில் அழுத்தமாக கூறப்பட்டிருக்கின்றது. லீதியாளும் அவருடைய குடும்பத்தாரும் பவுலுடைய இறை சொற்களை கேட்டு மனமாற்றம் அடைந்தவர்களாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி இந்த திருமறை பகுதியில் மிக தெளிவாக கூறியிருக்கின்ற இறை முதல் வார்த்தைகளாக இருக்கின்றது. அடுத்ததாக உயிர் சொல்லுகின்ற ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணிக்கு ஒரு வாழ்வு கொடுக்கின்ற செயல்பாடுகள் தான் இவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு செயல்பாடுகளாக அமைந்து போகின்றது. எப்படி அந்த பெண்மணியை கொண்டு நன்றாக சம்பாதித்து அதன் வழியாக அந்த பெண்மணியின் குறி சொல்லுதலின் வழியாக லாபங்களை ஈட்டிக் கொண்டிருந்த ரோம குடியுரிமை பெற்றிருந்த நபர்கள் இப்பொழுது பவுலால் அந்த பெண்மணிக்கு அந்த குறி சொல்லுதலின் ஆவி அகற்றப்பட்டு ஒரு வாழ்வு கொடுக்கின்ற செயல்பாடு நடந்துவிட்டது. இதன் வழியாக இனி அந்த பெண்மணி குறி சொல்ல மாட்டால். அந்த பெண்மணி குறி சொல்லாத பொழுது எப்படி நாங்கள் லாபங்களை சம்பாதிப்பது, எப்படி நாங்கள் வரவுகளை ஈட்டுவது என்ற ஒரு ஐயப்பாட்டின் விளைவாக இவர்கள் தங்களுடைய முழு அதிகாரங்களையும் பயன்படுத்தினவர்களாக நேரடியாக சென்று ரோம அதிகாரிகளிடம் பவுலையும் சீலாவையும் ஒப்பு கொடுத்து இவர்களை சிறைச்சாலையில் சிறைப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கின்றார்கள். அவர்கள் குற்றப்படுத்துவதற்கான
குற்றச்சாட்டு ஒன்றே ஒன்றுதான். ரோமர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத போதனைகளை இவர்கள் தவறான போதனைகளாக போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை ரோம அதிகாரிகளிடத்திலே இவர்கள் ரோம உரிமை பெற்றிருந்த இந்த நபர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதன் நிமித்தமாக எந்த ஒரு விசாரணைக்கும் அந்த பவுலும் சீலாவும் உட்படுத்தப்படாமல் அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற ஒரு செயல்பாடுகளாக இந்த பகுதியின் வழியாக நாம் காணுகின்ற ஒரு செய்திகளாக நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் பவுல் ரோம குடியுரிமை பெற்றிருந்தவர். பவுலுடைய தந்தை ரோம குடியுரிமை பெற்றிருந்ததினால் பவுலும் ரோம குடியுரிமை அதிகாரத்தை பெற்றிருந்தார். சீலா ரோம அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு பணி பொறுப்பில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் பணி செய்திருக்கின்றார். எனவே அவரும் ரோம குடியுரிமை பெற்றிருக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றார். ஆக பவுலும் சீலாவும் ரோம குடியுரிமை பெற்றிருக்கின்ற ரோம சிட்டிசன்களாக இருக்கின்றார்கள். இங்கு ரோம குடியுரிமை பெற்றிருக்கின்ற நபர்கள் மீது எந்த விதமான வழக்குகளை தொடர முடியாது, எந்த விதமான குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது சுமத்த முடியாது, அவர்கள் எந்தவித காவலிலும் வைக்கப்படக்கூடாது என்பது ரோம சட்டங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இங்கு பவுலும் சீலாவும் விசாரிக்கப்படாமல் அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற செயல்பாடுகளின் வழியாகத்தான் இவர்கள் ரோம குடியுரிமையை பெற்றிருக்கிறார்கள் என்பது தெரியாமலேயே அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லப்படுகின்றார்கள். அதுவும் இவர்கள் பிடிக்கப்பட்டது சுமார் மதிய வேலை என்று சொல்லப்படுகின்றது. மதிய வேலையிலிருந்து இரவு வேலை வரை இவர்கள் அடிக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டதான செயல்பாடுகளில் இவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பது வேத ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது. அதற்கு பிற்பதாக தான் இவர்கள் இரவு நேரத்தில் அந்த சிறை பகுதிக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். சிறைச்சாலையில் சிறை வைக்கப்படுகின்றார்கள். அதிலும் இவர்களுடைய சிறை தண்டனையை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தியை நாம் இதில் பார்க்க முடிகின்ற ஒரு செயல்பாடுகளை பார்க்க முடிகின்றது. எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த திருமறை பகுதிகளிலே இவர்கள் கழுமரத்தில் கை கால்கள் கட்டப்பட்டதாக அந்த திருமறை ஆய்வாளர்களின் வழியாக செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது. திருமறை வசனங்களும் கூறுகின்ற இறை வாக்குறுதிகளாகவும் இருக்கின்றது. ஆக கழுமரத்தில் கைகளை மேலாக வைத்துவிட்டு கால்களையும் மடக்கி கழிமரத்தில் கட்டப்பட்டு ஆக ஒரு யூ வடிவ நிலையில் அவர்கள் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு சிறை தண்டனைக்கு முழுவதும் கிடத்தப்படுகிறார்கள். இந்த சூழலில் அவர்கள் மூச்சு விடுவதே மிகவும் சிரமத்திற்குரிய ஒரு செயல்பாடுகளாக இருக்க முடியும். அவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு மிகவும் துன்புறுத்தப்பட்டு ஏற்கனவே இவர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் பல்வேறு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதன் நிமித்தமாக அதனுடைய வழி வேறு. மேலும் இங்கே யூ வடிவத்தில் இவர்கள் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் மூச்சு விடுகின்ற சிரமங்களும் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழலில் பவுலும் சீலாவும் மனம் தோய்ந்து போனவர்களாக கடவுளை இகழ்ந்த செயல்பாடுகளை நாம் பார்க்க முடியவில்லை. மாறாக இவர்கள் கடவுளை புகழுகின்ற, கடவுளை துதிக்கின்ற, கடவுளை மகிமைப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடுகளை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக கூறியிருக்கின்ற செய்திகளாக பார்க்க முடிகின்றது. மேலும் பவுலும் சீலாவும் இப்படி கடவுளை புகழ்ந்து துதிக்கின்ற இந்த ஆராதனை வேலையை அங்கே இருக்கின்ற அனைத்து சிறை கைதிகளும் கேட்டிருக்கின்றார்கள் என்பது தான் இந்த பகுதியின் வழியாக நாம் அறிய முடிகின்ற செயல்பாடுகளாக அனைத்து சிறை கைதிகளும் பவுலும் சீலாவும் செய்த அந்த ஆராதனை வேளையில் அனைவரும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதை கூட நாம் அப்படி எடுத்துக்கொள்ளது இது ஏதுவானதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன், விசுவாசிக்கின்றேன். எனவே தான் நடு இரவு வேளையில், அந்த துன்பத்தின் வேளையில், அந்த துயரத்தின் வேளையில், அந்த பாடுகளின் வேளையில், அந்த கண்ணீர் மிகுந்த சூழலிலும் கடவுளை அவர்கள் ஆராதிக்கின்ற அந்த ஆராதனையை அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படுகின்றது. ஒரு பூமி அதிர்ச்சி பேரதிர்ச்சியாக ஏற்படுகின்றது. அந்த சிறைச்சாலையே ஒரு அந்த சிறைச்சாலையே ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு சென்றது போல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த அதிர்ச்சியின் வேளையில் சிறைச்சாலையின் சிறை கதவுகள் திறக்கப்படுகின்றது. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்த விலங்குகள் அவிழ்க்கப்படுகின்றது. அவர்கள் மட்டுமல்ல, அந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருந்த, அந்த ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அந்த ஆராதனைக்கு செவிமடுத்திருந்த ஒவ்வொரு கைதிகளுடைய கதவுகளும், ஒவ்வொரு கைதிகளுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது என்று சொல்லிதான் இந்த வேதத்தின் திருமறை பகுதி நமக்கு தெளிவாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் கூறுகின்ற இறை வாக்குறுதிகளாக இருக்கின்றது.
இந்த பெரும் பூமி அதிர்ச்சியை சற்றும் எதிர்பார்த்திராத சிறை காவலர்கள் அயர்ந்த நித்திரையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் குறிப்பிடுகின்றது. ஏன் அவர்கள் அயர்ந்த நித்திரையில் இருக்கின்றார்கள்? இப்படி இவர்கள் கூக்குரலிட்டு ஆரவாரமிட்டு இவர்கள் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதனை அநேக சிறை கைதிகள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது வாசலில் இருந்த வாயிற்காவல்கள் மட்டும் எப்படி அவர்கள் துயிலுறங்கி இருக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், சிறை கைதிகள் எப்பொழுதுமே சிறையில் அடைக்கப்படும் பொழுது தன்னுடைய நிலையை நினைத்து, தன்னுடைய குற்றங்களை நினைத்து, தன்னுடைய இல்லத்தை நினைத்து, தன்னுடைய உறவினர்களை நினைத்து அவர்கள் புலம்புவதற்கான செயல்பாடுகள் அதிகப்படியாக இருந்தது. எனவே எப்பொழுதுமே சிறை கைதிகள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். எனவே அவர்களை பார்த்து கொண்டே நாம் இருந்தோம் என்று சொன்னால் நித்திரை மயக்கம் என்பது நமக்கு ஒரு காலம் ஏற்படாது, அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே அது பழகி போன ஒரு செயல்பாடுகள் இந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டது இருந்ததனால் இவர்கள் நன்கு உறங்கினார்கள் என்று சொல்லுகின்றது. அந்த அதிர்ச்சி வேளையில் இவர்கள் துயில் உறக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளுகின்ற ஒரு செயல்பாடுகளை பார்க்க முடிகின்றது. விழித்தவர்கள் சிறை கதவுகளை பார்த்து அதிர்ந்து போய்விடுகின்றார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் திறந்த நிலையில் இருக்கின்றது. இதனை பார்த்து கொண்டிருந்த, இதனை சற்றும் எதிர்பாராத இந்த வாயிற்காவலர்கள் தன்னுடைய வாள்களை எடுத்து தன்னைத்தானே தற்கொலைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயலுகின்ற ஒரு செயல்களை பார்க்க முடிகின்றது. ஏனெனில் ரோம சட்டத்தின் அடிப்படையில் சிறை கைதிகள் தப்பி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அந்த காவலர்கள் கொல்லப்படுவதோடு மட்டுமல்லாது அவருடைய குடும்பத்தார், உற்றார் என அனைவரும் அங்கே கொல்லப்படுகின்ற ஒரு இடி நிலையையும் நாம் இந்த ரோம சட்டத்தின் வழியாக நாம் அறிய முடிகின்ற செயல்பாடுகளாக பார்க்க முடிகின்றது. இதற்கு பயந்து போய், இதற்கு அஞ்சி போய், இதற்கு நடுங்கி போய் இவர்கள் தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த வாள்களை வைத்து வாள்களின் மீது விழப்போகின்ற அந்த சூழலில் இதை சற்றும் எதிர்பார்த்திராத தூய பவுலடிகளார் அங்கிருந்து குரல் எழுப்புகின்றார். நீ உனக்கு ஒன்று தீங்கும் செய்து கொள்ளாதபடி நீ காத்திரு, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் என்று அவருக்கு ஒரு தெளிவான வார்த்தைகளை கூறுகின்றார். இதனை கேட்ட வாயிற்காவலன் மிகவும் அதிர்ந்து போய், கதவுகள் திறவுண்டு போயிருக்கின்றது, எப்படியும் உள்ளிருக்கக்கூடிய கைதிகள் வெளியே ஓடி இருக்க வேண்டும், ஆனால் உள்ளிருந்து சத்தம் எழுப்புகின்றார்கள், உள்ளிருந்து குரல் எழுப்புகின்றார்கள், நான் இங்கேயே இருக்கின்றேன், நீ உனக்கு ஒரு தீங்கும் செய்து கொள்ளாதே. இது மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தபடியினால் இந்த வாயிற்காவலன் வேகமாக விளக்கை எடுத்து வந்து உள் சென்று அந்த அறையில் உள்ளாக பவுலும் சீலாவும் இருக்கிறார்களா, மற்ற சிறை கைதிகளும் இருக்கிறார்களா என்று சொல்லி பரிசோதனை செய்து பார்க்கின்ற ஒரு செயல்பாடுகளை இந்த அதிகாரத்தின் வழியாக நாம் அறிய முடிகின்றது. இவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு பாடல் பாடிக்கொண்டிருந்து பாடல் ஆராதனை ஏறெடுத்து கொண்டிருந்த இந்த பவுலும் சீலாவும் தான் ஏதோ ஒரு செய்திகளை செய்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுலிடத்திலும் சீலாவிடத்திலும் அவர்கள் சில பல கேள்விகளை எழுப்புகின்றார்கள். அதைத்தான் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகின்ற செயல்பாடுகளாக இருக்கின்றது. 30வது வசனத்தில் இந்த காவலாளி பவுலையும் சீலாவையும் குறித்து எழுப்புகின்ற அந்த கேள்வி கணைகளை தான் நாம் பார்க்கின்றோம். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவர் கேட்டதாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இதை நாம் மூல மொழியாகிய அந்த கிரேக்க வேதாகமத்தின் அடிப்படையில் தியானித்தோம் என்று சொன்னால், ரட்சிக்கப்படுவதற்கு என்ற வார்த்தைக்கு பதிலாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விளக்கம் காப்பாற்றப்படுவதற்கு என்ற பதத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதுதான் கிரேக்க மொழியாகிய சொட்டேரா என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரேக்க பதத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சொட்டேரா என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரேக்க பதத்திற்கு முழு பொருள் காப்பாற்றப்படுதல். காப்பாற்றப்படுதல். ஏன் இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும்? அங்கே அனைத்து சிறை கைதிகளுடைய விலங்குகளும் அவிழ்க்கப்பட்டிருக்கின்றது, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விலங்குகள் மீண்டுமாக அது பொருத்தப்பட்டு மீண்டுமாக எப்படி அந்த சிறைச்சாலையில் உள்ள அனைத்து சிறை கைதிகளுக்கும் விலங்குகள் பொருத்தப்பட்டிருந்ததோ அப்படியே பொருத்தப்பட்டிருந்தால்தான் மறுநாள் காலையில் அந்த ரோம அதிகாரிகள் இவர்கள் விசிட் பண்ண போகும்போது நிச்சயமாக இந்த காவலாளி மாட்டிக்க முடியாது. அப்படி அவர்கள் அந்த விலங்குகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக காவலாளிக்கு தண்டனைகள் உண்டு. எனவே அந்த தண்டனைக்கு நான் எப்படி தப்பிக்கப்பட வேண்டும், நான் எப்படி தப்பிக்க முடியும், நான் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கு சொட்டேரா என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரேக்க பதத்தின் வார்த்தையாக இந்த கேள்வி கடைகளை பவுலை நோக்கியும் சீலாவை நோக்கியும் இந்த சிறை காவலாளி ஏறெடுக்கின்ற செயல்பாடுகள். உடனடியாக பவுலும் சீலாவும்
அங்கே அவருக்கு மறுமொழியாக கூறிய காரியங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கின்ற வார்த்தைகளை முடிந்ததாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி என்கின்றது சரியான மொழிபெயர்ப்பாக இருக்கின்றது. ஆனால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் மூல மொழியாகிய அந்த கிரேக்கத்தில் வாஸ்தவம் என்று சொன்னால் அதற்கான பொருள் மாற்றப்படுகின்றது. எனவே இங்கு சொல்லப்படுகின்ற அந்த ரட்சிப்பு என்கின்ற அந்த பதமானது முன்பதாக சொல்லப்பட்ட காப்பாற்றப்படுதல் என்கின்ற பதத்திற்கு இது இணையாக சொல்லப்படவில்லை. மாறாக இது ஒரு சமஸ்கிருதத்தின் மொழிபெயர்ப்பாக காணப்படுகின்றது. ரட்சிப்பு என்கின்ற அந்த சமஸ்கிருத சொல்லினுடைய முழு பொருள் பாதுகாக்கப்படல். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் பாதுகாக்கப்படுவீர்கள் என்கின்ற பொருளைத்தான் இங்கு அழுத்தமாகவும் ஆழமாகவும் தூய பவுலடிகளாரும் சீலாவும் இங்கு அந்த காவலாளிக்கு எடுத்து கூறுகின்ற இறை மொழிகளாக, இறை நற்செய்தியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது, நீ எதற்கும் கலங்காதே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தைகளையும் அவருக்கு தைரிய வார்த்தைகளாகவும் விசுவாசத்தின் வார்த்தைகளாகவும் விசுவாசத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாகவும் தூய பவுலடிகளார் சொல்லியிருப்பார் என்பதுதான் வேத ஆய்வாளர்களுடைய செய்திகளாக இருக்கின்றது. திராணிக்கு மேலாக ஒருவரும் சோதிக்கப்பட கடவுள் விட்டுவிட மாட்டார். எனவே நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீயும் உன் குடும்பத்தாரும் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கு தூய பவுலடிகளாரும் சீலாவும் சான்று பகர்கின்ற ஒரு செயல்பாடுகளை பார்க்க முடிகின்றது. ஒருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். ஒருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இந்த காவலாளி பவுலும் சீலாவும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் என்கின்ற அந்த ஆறுதலான இறைமொழிகளை அவர்கள் தன்னகத்திலே வைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டார்கள். அதனை விசுவாசித்தார்கள், அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் விளைவாகத்தான் அந்த காவலாளி அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு கடந்து சென்றதாக நாம் தொடர்ந்து வருகின்ற திருமறை மொழிகளிலே பார்க்கின்றோம். தன்னுடைய இல்லத்திற்கு கடந்து சென்று தானும் தன்னுடைய வீட்டாரும் தூய பவுலடிகளார்
மொழிகின்ற இறை வார்த்தைகளை, இறை வாக்குத்தத்தங்களுக்கு தன்னுடைய செவிகளை மடுத்ததாக இந்த பகுதியில் நாம் கேட்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாது அந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதனை விசுவாசித்து தானும் தன் வீட்டார்களும் ஆண்டவருடைய இறை வாக்குறுதிகளுக்கு செவிமடுத்ததோடு மட்டுமல்லாது அவர்கள் திருமுழுக்கு பெற்றதையும் இந்த திருமறை மொழிகளின் வழியாக நாம் அறிய முடிகின்ற செய்திகளாக இருக்கின்றது. இவை எல்லாம் நடக்கின்றது நடுஇரவு வேளையில் இங்கு தூய பவுலும் சீலாவும் காவலாளியின் வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே நடுஇரவு வேளையில் இறை வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறார்கள். அந்த நடுஇரவு வேளையில் இவர்கள் திருமுழுக்கு பெற்று ஞானஸ்நானம் பெற்று அந்த சிறை காவலரும் அவருடைய வீட்டாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதையும் இந்த பகுதியின் வழியாக அறிய முடிகின்றது. மீண்டுமாக தூய பவுலடிகளாருக்கும் சீலாவுக்கும் எல்லா விதமான உணவு உபசரிப்புகளையும் இந்த காவலாளி கொடுத்ததாகவும் செய்திகள் இங்கு திருமறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிறகு இந்த காவலாளி பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைக்கு அழைத்து வருகின்றார். அழைத்து வந்த பொழுது விடியற்காலை வேலை என்று சொல்லி வேத ஆய்வாளர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார்கள். விடியற்காலை வேளையிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். ஒரு புறம் பயம் இருந்த போதிலும் மறுநாள் காலையில் நான் என்ன செய்யப்படுவேனோ, நான் எப்படி பாதிக்கப்பட இருக்கின்றேனோ என்று ஒரு அச்சமும் கலக்கமும் ஒருபுறம் நெருக்கியிருந்த அந்த காவலாளி மேலும் இந்த பவுலுடைய வார்த்தைக்கும் சீலாவுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து இயேசுவை நம்பி விசுவாசித்து நிலை நின்றதினால் மறுநாள் காலையில் அவர் தப்புவிக்கப்பட்டு, அவர் காப்பாற்றப்பட்டு, அவர் விடுவிக்கப்பட்ட ஒரு செயல்பாடுகளை தொடர் வருகின்ற திருமறை மொழிகளின் வழியாக நாம் அறிய முடிகின்றது. அங்கே பவுலும் சீலாவும் விடுவிக்கப்படுவதற்கான ஆணை விடியற்காலை பொழுதிற்கு பிறகு இந்த காவலாளிக்கு கிடைக்கப்படுகின்றது. எனவே காவலில் இருக்கின்ற பவுலையும் சீலாவையும் விசாரிப்பதற்காக ரோம அதிகாரிகள் சிறைச்சாலைக்கு வரவில்லை, மாறாக இவர்களை அங்கு அழைத்து வாருங்கள், அங்கு வந்து விடுதலை செய்யலாம் என்று சொல்லி அதிகாரிகளுக்கு கட்டளை கொடுத்தது காவலாளிக்கு பெரும் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு ஆச்சரியமும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. ஏனெனில் அவர்கள் கடந்து வந்திருந்தார்கள் என்று சொன்னால் விலங்குகள் அவிழ்த்த நிலையில் மற்ற கைதிகள் காணப்பட்டிருப்பார்கள். எனவே இந்த நபர் சிறை காவலராகிய இவர் பாதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் கர்த்தர் அவைகளிலிருந்து அவரையும் காப்பாற்றி இருக்கின்றார். மிக்க சகோதரர்களே, இந்த இறை வார்த்தைகளின் வழியாக இன்றைய நாள் நம் தியானத்திற்கு என்ன காரியங்களை ஆண்டவர் நம் இருதயத்தில் விதைக்க இருக்கின்றார் என்பதை நாம் உள்ளார்ந்து யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், தூய பவுலடிகளார் கடவுளுடைய சித்தத்திற்கும் கடவுளுடைய சத்தத்திற்கும் செவி கொடுத்து கடவுளுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளுகிறார். பவுல் மட்டுமல்லாது அவரோடு இணைந்து சீலாவும் கடவுளுடைய இறை அழைப்பை, இறை சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து இணங்க முயற்சிக்கின்றார்கள். கடவுளுடைய இறை சித்தத்தின்படி வாழ அவர்கள் நினைக்கும் பொழுது எந்தவித தீங்குகளும், எந்தவித பிரச்சனைகளும், எந்தவித கலவரங்களும் அவர்கள் செய்ததாக இங்கு குறிப்பிடப்படவில்லை. மாறாக அவர்கள் நற்செயல்களையும், பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற செயல்பாடுகளையும், பிறருக்கு வாழ்வளிக்கக்கூடிய இன்பகாரமான காரியங்களை செய்தார்கள். ஆனால் அவர்கள் பாடுகளை அனுபவித்தார்கள், அவர்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள், அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள், அவர்கள் கண்ணீர் சிந்தும் அளவிற்கு அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்த பாடுகளும் கண்ணீர்களும் கவலைகளும் அவர்களுக்கு நிரந்தரமாக காணப்படவில்லை. அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை துன்பத்தின் வேளையிலும் அவர்கள் துதிக்கின்றார்கள். அங்கே இன்பகரமான விடுதலை வாழ்வு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதனை விசுவாசித்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்படுகின்றார்கள். பிறகு இயேசுவை விசுவாசித்த அந்த சிறை காவலரும் அங்கே காப்பாற்றப்படுகின்றார். அவர் மட்டுமல்லாது அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிப்புக்கு உட்படுகின்றார்கள். அவர்களும் பாதுகாக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கும் வாழ்வு கிடைக்கின்ற ஒரு செயல்பாடுகளையும் நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடிகின்றது. பவுலும் சீலாவும் சிறை காவலரும் அவருடைய குடும்பத்தாரும் புதிய வாழ்வினை பெற்ற ஒரு புது சிருஷ்டியான மனிதர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்பது இந்த பகுதியின் வழியாக தெரிகின்றது. ஆக இந்த புதிய வாழ்வையும், புதிய சிருஷ்டியும், புதிய பயணத்தையும் அவர்கள் துவங்கும் பொழுது எல்லா விதமான நெருக்கங்களும், பாடுகளும், கண்ணீர்களும், கவலைகளும், பிரச்சனைகளும், போராட்டங்களும் அவர்கள் நெருக்கி போட்டது.
ஆனாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து அவர்களை விடுவித்து கொடுத்தார். இன்றைக்கு இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற இறை வாக்குறுதி மொழிகள், பாடுகளின் மத்தியிலும், பிரச்சனையின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், கவலைகளின் மத்தியிலும், கண்ணீர்களின் மத்தியிலும் வாடி போய் வதங்கி போய் என்னை இதிலிருந்து விடுவிப்பார் யாராவது இருக்கின்றார்களா, என்னுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுவதற்கு என்னுடைய கடவுளால் முடியுமா என்று சொல்லி அங்கலாய்ப்போடு காத்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு தூய பவுலடிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கின்ற இந்த இறை வாக்குறுதிகள் நமக்கானதாகவும் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய இறை சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்கின்றவர்களாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொடுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் நானும் என் வீட்டாரும் நாம் அனைவருடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம், விடுவிக்கப்படுவோம். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இந்த வாக்குறுதிகள் நமக்கு ஆண்டவர் அளிக்கின்ற உறுதிமொழிகளாக இன்றைய தினம் நம்மோடு பேசி கொண்டிருக்கின்றார். எனவே எதை குறித்தும் கவலைப்படாதிருப்போம், எதை குறித்தும் கண்ணீர் சிந்தாதிருப்போம், எதை குறித்தும் வாரப்படாதிருப்போம். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், அவரை ஏற்றுக்கொள்ளுவோம், அவரை பற்றி பிடிப்போம். அவர் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும், எல்லா இன்னல்களிலிருந்தும், எல்லா போராட்டங்களிலிருந்தும், எல்லா பாடுகளிலிருந்தும், எல்லா கண்ணீர்களிலிருந்தும், எவ்வளவு கவலைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கின்றார். நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை தப்புவிப்பார், அவர் நம்மை போஷிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார். கவலைப்படாதிருங்கள். நாம் இப்பொழுது ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய போராட்டங்களையும், கண்ணீர்களையும், கவலைகளையும், பாடுகள், பிரச்சனைகளையும், துன்பங்களையும் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நாம் வைத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உம்மிடத்தில் நான் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி விடுகின்றேன். என்னுடைய கண்ணீரை களிப்பாக நீர் மாற்றித்தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு தூய பவுலடிகளாரும் சீலாவும் காவலாளிக்கு சொன்னது போல நானும் என் வீட்டாரும் இன்பமாக காப்பாற்றப்பட்டு வாழ, இன்பமாக மகிழ்ச்சியோடு வாழ நாங்கள் உம்மை விசுவாசிக்கவே எங்களுடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும். நாங்கள் உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் பரிசுத்த பாதையில், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நாங்கள் நடக்க எங்களுடைய உள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமா? பாருங்கள், என்னோடு சேர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை பெற்று வாழ்ந்த பவுலும் சீலாவும் எந்த விதமான துன்பகர காரியங்களிலும் அவர்கள் பிறருக்கு தீங்கு இழைக்காத போதிலும் அவர்கள் பாடுகளையும் துன்பங்களையும் உம்முடைய அழைப்பை பெற்றது நிமித்தமாக அனுபவித்தார்களே கர்த்தாவே. ஆனாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு செயல்பாடுகளை செய்து அவர்களை காப்பாற்றி தப்புவித்தீரே. அந்த ஆண்டவர் அன்றைக்கு தற்கொலை செய்து கொள்வதற்காக நின்று கொண்டிருந்த அந்த சிறை காவலரையும் நீர் பாதுகாத்து அவர்களும் ரட்சிப்புக்கு ஏதுவாக அவர்கள் நடந்து கொள்ள அவர்களையும் பாதுகாத்து அவர்கள் குடும்பத்தாரையும் நீர் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்திய ஆண்டவர், பாதுகாப்புக்கு நேராக வழிநடத்திய ஆண்டவர், காப்பாற்றுதலுக்கு நேராக வழிநடத்திய ஆண்டவர். இன்றைய தினம் ஆண்டவரே, பல்வேறு உலக பிரகாரமான பாடுகளும், பல்வேறு உலக பிரகாரமான கண்ணீர்களும், பல்வேறு உலக பிரகாரமான துன்பங்களும், தொல்லைகளும், இடைஞ்சல்களும், இன்னல்களும் ஆண்டவரே எங்களை நெருக்கி போடுகின்றது கர்த்தாவே. இவைகளை நிமித்தமாக நாங்கள் தோய்வுற்று போகின்றோம். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றபடி நீங்கள் ஆண்டவரை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார்களும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிய வேத வாக்கியத்தின் அடிப்படையில் ஆண்டவரே நாங்கள் எங்களை முழு மனதோடு உங்களுடைய சமூகத்திலே நம்புகின்றோம், நாங்கள் விசுவாசிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர்களை ஆளுகை செய்து கொண்டு ஆண்டவரே எல்லா விதமான போராட்டங்களும், கண்ணீர்களும், கவலைகளிலிருந்தும் எங்களை நீர் காப்பாற்றிட வேண்டுமாக நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஆணிப்பா இந்த கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகின்றோம். இதுவரை நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் மனதார நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, மனதார நன்றி சொல்லுகின்றோம் கர்த்தாவே. நீ செய்த எல்லா விதமான கிருபைகளுக்காகவும், இரக்கங்களுக்காகவும், அன்பிற்காகவும், நற்செயல்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம் கர்த்தாவே.
முழுமனதோடு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். முழுமனதோடு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். முழுமனதோடு நாங்கள் தாழ்த்துகின்றோம். உமக்கே நன்றி படைக்கின்றோம் கர்த்தாவே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆம் கர்த்தாவே, நீர் இதுவரை பாதுகாத்து வந்த நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம் ஆண்டவரே. இதுவரை வழிநடத்திய நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம் கர்த்தாவே. இதுவரை நீர் எங்களை காத்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம் கர்த்தாவே. தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நொடிகளிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஆண்டவரே, அன்றைக்கு பவுலுக்கும் சீலாவுக்கும் அந்த சிறைச்சாலை, அந்த கைதிகளுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த சிறை கைதிகளின் அதிகாரிக்கும் ஆண்டவரே, அவருக்கும் அவருடைய வீட்டாருக்கும் எப்படி வாழ்வு கொடுத்தீரோ அதே போல செயல்பாடுகளும் ஆண்டவரே, பாடுகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் காயப்பட்ட கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆதிப்பா இந்த கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உடைய மாறாத கிருபையின் கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்துகின்றோம். உடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளாக எங்களை வெறுமையாக்குகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்களை ஆளுகை செய்து கொண்டு உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நாங்கள் நித்தமும் நடத்த
கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம், எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், எங்களை வெறுமையாக்குகின்றோம், எங்களை தாழ்த்துகின்றோம். உடைய நாமம் மட்டுமே மகிமை உண்டாக கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரை பொருட்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பராபரனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமீன். கர்த்தாவின் தெய்வீக சமாதானம் நம் அனைவரோடு எப்பொழுதும் எல்லா நாட்களிலும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.